அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருளே சொல்லலாம். வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. ராமலிங்கம் பேசுறேன். வந்து அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம். நன்றிங்க. அவங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி சாமி. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் சாமி. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். பரவாயில்ல, யார் பார்த்தது தெரியலையே. அர்ப்பணம் வருது எனக்கு. பேர் வராம வேணுமா வேணாமா? வேணாமா இருக்கு. இதுதானே என்ன தானே இது ஒரு பிரச்சனைன்னு கொண்டு வரீங்க தமிழ். சொல்லு, பிரச்சனை கொண்டு வரலையே, மாத்தியாச்சு. அது ஏன் அப்படி வந்து அப்படி நீங்க மாத்தாம எப்படி சாமி வரும்? எதை கேட்டாலும் அதான் நீங்களா சொல்றீங்க, அதான் செய்யற மாதிரி. அது என்னைக்கும் ஒண்ணுமே செஞ்சது இல்ல. எல்லாத்தையும் நீங்க பண்ணி போட்டு அது செய்துட்டு எப்படி நாங்க இல்லைங்க, எப்படி எங்களை சொல்றீங்களோ சாமி, நீங்க ஏதாவது செய்யறீங்க, செஞ்சு போட்டு எல்லாம் மாயை மேல பழிய போடாதீங்கட்டு அந்த மாதிரிதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப சாமி. எல்லாம் நீங்க பண்ணிவிட்டு அது தானா செய்துற எப்படி சாமி? யாரோ பண்ணிருப்பாங்க, லேப்டாப் எடுத்து யாரும் பாய்ச்சிருப்பாங்க, மீட்டிங்க போட்டிருப்பாங்க. போன வாரம் வந்து ஒரு வரிதான் பார்த்தோம். அதாவது ஏறா நிலை நடு ஏற்றியன்றனை என்று ஆறாறு கடத்திய அருட்பெரும் ஜோதி, அந்த மாதிரி அதை மட்டும் தான் பார்த்தோம். சரி, இன்னைக்கு எது தாபத்துயரம் அதே பாத்துட்டோம். தாபத்துயரத்தையும் பார்த்துட்டோம். இந்த ஒரு வரி தான் பார்த்தோம். சாரி, மருட்பகை தவித்தியானது வாழ்வித்து. இதை பாப்போம் இன்னைக்கு. இது பாக்கணுமா இல்ல என்ன? அது முன்னோர் ஏன் முடியணும்? படிங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம். மறுப்பகை தவிர்த்து என்னை வாழ்வித்து எனக்கே அருட்குருவாகிய அருட்பெரும் ஜோதி. மருள் என்பது பொய்யான ஒன்று உண்மையானது போல் தோற்றமளிப்பது ஆகும். உதாரணமாக, அம்மன் பூஜை நடக்கும் காலத்தில் ஒருவன் சாமி ஆடுகிறான். அங்கிருக்கும் மக்கள் அந்த சாமியாடும் ஆசாமி மீது அம்மனே வந்து அவன் பேசுவதையெல்லாம் அம்மனே அவன் மூலம் பேசுவதாக எண்ணுகின்றார்கள். சாமியாடும் நபர் மீது அம்மனா வந்து பேசுகிறது இல்லை, அம்மன் அவன் மீது வந்துள்ளதாகவும் அம்மனே பேசுவதாகவும் எண்ணுகிறோமே, அதுதான் மருள். அம்மன் வரவும் இல்லை, அது பேசுவதும் இல்லை. வராத ஒன்றை வந்ததாக சொல்வதே மருள். மருள் இப்ப என்ன சொல்றீங்க? மருள்னாக்கா அந்த அம்மன் மேல அம்மன் மாதிரி வர்றது அதை சொல்றீங்களா, இல்ல நமக்குள்ளே இருக்கா பொய்? மருள் என்பது பொய்யான ஒன்று உண்மையானது போல் தோற்றமளிப்பது ஆகும். உதாரணமாக அம்மனை விட்டுருங்க, அது விட்டுருங்க, அது மருள் நம்மளுக்கு தெரியும். இப்போ நீங்க பொய் சரி, வேற வேற எதுவும் சொல்றமே, புளிஞ்சில வெள்ளியா நினைக்கிறது, பாம்பா நினைக்கிறது, ராத்திர கட்டையை கல்வா நினைக்கிறது, கால நீர் தண்ணியா நினைக்கிறது, இதெல்லாம் மருள். சிற்றின்பத்தை பேரின்பமா நினைக்கிறது அப்படின்றீங்களா? உங்க ஐடியா வெரி குட். என் ஐடியாவா? என் ஐடியா இல்ல. என்ன தம்பி, என்ன சாமி மாட்டி விட்டுருக்கீங்க? நான் 7 இருக்குதான்.
ஐயப்பன் நினைக்கிறேன். ஆ? அது சித்தம் தான் சார். அப்ப நினைக்கிறது இல்லை. இல்லைங்க யாரு இல்லைங்க சிற்றின்பத்தை பேரின்பதான் நினைக்கிறேன். யாரா சாமி? நான் நினைக்கிறேன் தெய்வமணி மாலையில தான் அந்த பாட்டு இருக்க போகுது. அந்த என்னது அந்த என்ன சொல்லுவாங்க, மங்கையரோடு கூடி புலை தொட்டு விளையாடின்னு, அப்புறம் அது அவன் அப்படி கயவரை கூடாது அருள் அப்படின்னு வருமே, அவன் நினைக்கிறான் தானே அப்படி? நினைக்கிறான். அது விடமாட்டேன் நினைக்கிறான். பேருமே நினைக்கிறேன். அது விடமாட்டேங்கிறான். அவ்வளவுதான். அண்ணன் இதே போரில் பயன் கண்டுதான் கண் தெய்வம் என்பா அப்படிங்கிறான். சாமி கை கண்ட இது அதுதான் அவனுக்கு பெரிய இன்பமா தோணுது. நான் தம்பி இது ஒரே குழப்பமா இருக்கு. இப்ப நீங்க அந்த பாட்டு எடுக்கணும், நீங்க பார்த்தே அவனு. இப்ப அவன் நினைக்கிறானா இல்ல என்ன ஆகாத? அவன் நினைக்கிறான் சார் அப்படி. அப்புறம் அவ்வளவுதான். அவன் நினைப்பு அப்படி இருக்கு. வந்து அதுதான் இன்பம்னு தோணுது. ஆமாவா இல்லையா? அப்ப அது மருள் தானே அர்த்தம், அப்படி இல்லையா? அது மருள்தான். அவன் சொன்னது பேருமே இன்பம் நினைக்கிறேன். அது மருள்தான் பேருமே அவன் வந்து அது பேரின்பம்னு நினைக்கிறான். அவனுக்கு வந்து அது பேரின்பம் அவன் நினைக்கிறான். அது வந்து மருளான்னு கேக்குறேன் நான். மருளேதான். சரி, அங்க இருக்கும் மக்கள் அந்த சாமியாடும் ஆசாமி மீது அம்மனே வந்து அவன் பேசுவதையெல்லாம் அம்மனே அவன் மூலம் பேசுவதாக எண்ணுகிறார்கள். சாமியாடும் நபர் மீது அம்மனா வந்து பேசுகிறது இல்லை, அம்மன் அவன் மீது வந்துள்ளதாகவும் அம்மனை பேசுவதாகவும் எண்ணுகிறோமே, அதுதான் மருள். அம்மன் வரவும் இல்லை, அது பேசவும் இல்லை, பேசுவதும் இல்லை, வாராத ஒன்றை வந்ததாக சொல்வதே மருள். அப்ப இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சொல்றதுதான் மருளா? சரி, நமக்கு பகை அந்த மருள் தான். எப்படி ஏடி பகை? என்ன பகை? முன்னாடி ஏமாந்து போறல. ஏமாந்துட்டே இருக்கமே. சரி, இல்லைங்க, இந்த மருளை பத்தி நான் ஒரு கதை சொல்றேன் பாருங்க. எனக்கு ஒரு 7 வயசா 5 வயசா 7 வயசு 7 8 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன். எங்க அப்பா வந்து வீட்டுல சாமி ஆடுவாரு. இல்ல, அவர் வீட்டுல வந்து ஒரு சாமி வச்சுக்கிட்டு அப்ப அடிக்கடி அவருக்கு அப்படியே அருள் வரும், அப்படியே ஆரம்பிப்பாங்க. ஒரு நாள் எனக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. என்னடா எனக்கு நிம்மதியா கூட ஓட்டுறான் இருந்தாலும் அடிய போட்டு வந்து சாமி அடிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்கடா வந்துட்டாங்க. இல்லைங்க சாமி, வந்துட்டியா? வேலையை காட்டு. அப்புறம் என்ன ஆரம்பிச்சிரு. பரவாயில்லையே. அப்ப எங்க வீட்டுல வந்து இரும்பு சங்கிலி இருந்துச்சு. எனக்கு என்னன்னாக்கா, இது சாமி தானே, அப்ப சாமியால எல்லாம் அந்த வயசுல எனக்கு தோணுக்கு குருட்டு கேள்வி கேக்குறது. சாமி தானே, சாமியால எல்லாம் செய்ய முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கிலி எடுத்து போய் கொடுத்துட்டு, இப்ப நீ இந்த சங்கிலியே அத்து காட்டுற, உனக்கு சாமி வந்துருச்சு, இந்த சங்கிலியே அறுக்குற அப்படின்னு நான் கொடுத்தேன். அன்னைக்கு அந்த ஆள் நிப்பாட்டுதான் சாமி ஆடுறது. அதோட நிப்பாட்டி அதுக்கப்புறம் ஆடல. ஓவரா பண்ணக்கூடாது இல்ல. ஏதோ அதெல்லாம் எப்படி முடியும்? அதெல்லாம் முடியாது அப்படி நடிக்கிற. ஓவரா நடிச்சு எங்களை பயம்புறுத்தாத, கப்பு சுப்புடி இரு. வேகமான இல்ல, அந்த சாமி வந்து சத்தம்லாம் போட்டு இது பண்ண நம்மளுக்கு பயமா இருக்கு சாமி. இந்த ஆள் எது நம்மளுக்கு முள்ள அடிச்சு விட்டாடாங்க, பயமா இருக்காது. சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க எப்படி இருக்கும்? கரெக்டா நீங்க ஒரு சங்கிலி எடுத்து கொடுத்து அத்து காட்டு பாப்போம் அப்படின்னாங்க. ஆனதான கப்பு சுப்பு ஆயிட்டாங்க. அப்ப அவளெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. தெரியும் நினைக்கிறேங்க. மைண்ட்ல வந்து ஏதோ சுரக்குதான். காலேஜ் பண்ற போது திறந்த பேண்ட் மாத்து அப்படி அவ்வளவுதான். அப்படியே தொடர்ந்து அந்த உரிமை இதெல்லாம் அட்டிக்கும் போது கிளப்பி விட்டுறது போல இருக்கு. அவ்வளவுதான்.
என்னையும் ஒரு வாட்டி கூட்டு போனாங்க சாமி. ம். நான் விரதெல்லாம் இருந்தேன். எல்லாரும் ம். சாமி ஆடுறாங்களே. அது வந்து ஒரு அதாவது எல்லாரும் பார்த்து காலில் விழுந்து வணங்குவாங்களே, அது ஒரு பெருமை தானே. சரி நம்மளும் ஆமா. ஆடுவோம் அப்படின்ட்டு 48 நாள் விருதெல்லாம் இருந்துட்டு போனோம் ஆடுறதுக்கு. அடிச்சாங்க உரிமைய கடமுடா கடமுட்டா கட்டமுட்டான்னு. கூட்டுல விழுந்த கூட்டாளிங்க எல்லாம் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு ஒரு ஃபீலிங்கும் வரல. அதான். என்னடா இது? அப்புறம் அந்த சாமியார் வந்து, ஏய் ஆடு, என்ன நிக்கிற, ஆடு ஆடுன்ட்டு அவன் தால வேற நெத்தியை பிடிச்சு அமுத்திக்கிட்டே இருக்கான். எப்படி இருக்கும் வள்ளி வேற தாக்க முடியல. அடா போக்கடா நீங்களும் உங்க சாமியை சொல்லிட்டு ஆடு ஆடுன்ட்டு அவ்வளவு போஸ் பண்ணி ஆட வைக்கிறாங்க. சரி படிக்குமா அடுத்து வேதங்கள். வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் போன்றவை கூறுவதெல்லாம் உண்மையாக நடந்த வரலாறுகள் அல்ல. நமக்கு பல நீதிகளை சொல்ல வந்த ஞானிகளால் கற்பனையாக எழுதி வைக்கப்பட்டவைதான் இவைகள். இவற்றில் கூறப்பட்டவைகளை அப்படியே கண்மூடித்தனமாக நம்பிவிடாதீர்கள். அவற்றில் உள்ள உண்மைகளை ஆய்ந்து அறிந்து கொள்ளுங்கள் என்கின்றார் வள்ளலார். ஆன்மீகத்தில் நம்மை சூழ்ந்துள்ள சடங்குகள், சம்பிரதாயங்கள் அனைத்தும் உண்மையை கூற வந்த பொய்களே. இந்த மருள்தான் நமக்கு பகை. மருள் எப்படி பகையாகும்? ஆடி மாதம் இல்லைங்கம்மா, இது வந்து பாத்துரும். வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் போன்றவை கூறுவதெல்லாம் உண்மையாக நடந்த வரலாறுகள் அல்ல. நமக்கு பல நீதிகளை சொல்ல வந்த ஞானிகளால் கற்பனையாக எழுதி வைக்கப்பட்டவைதான் இவைகள். என்ன தம்பி சொல்றீங்க? என்ன சாமி வேதங்கள்லாம் இருக்கு இல்லையா? சரி, அதுல வந்து முருகர் வந்தாரு, பிரம்மா வந்தாரு, உபதேசம் பண்ணாரு, அதனால இது ஞானிகள் எழுதப்பட்டதா? ஆமா. அவா எழுதுனது இல்ல. இல்ல இல்ல ஞானிக எழுதுனது அவா எழுதுனதா சொல்லிட்டாங்களா? கெட்ட ஆமா. பயலுக்கு அவா. ஆமா. சரி, நமக்கு பல நீதிகளை சொல்ல வந்த அதாவது சாமி இப்ப வேதனாக்க கடவுளை பத்தி விளக்கி சொல்லுது. ஆமா. இதிகாசம் பதிநூல் வந்து வேதம்தான். பாச ஆமா, நூல் வந்து ஆகமங்கள்லாம் வந்து பசுவன் ஜீவனை பத்தி, ஜீவனை பத்தி. புறான் தான் பாதுகாப்பு. ஓகே, அப்ப இதிகாசம் ராமாயணம். இதிகாசம் ராமாயணம் பார்த்தா இதிகாசம் ரெண்டு தான். சரி, கற்பனையாக எழுதி வைக்க வேண்டியதுதான் இவைகள். இப்ப என்ன ஆச்சுன்னா சாமி, அந்த கற்பனையாக கொண்டு வந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் கடவுள் ஆக்கி விட்டாங்க. ஆமா 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 ஆமா. இவற்றில் கூறப்பட்டவைகளை அப்படியே கண்மூடித்தனமாக நம்பி விடாதீர்கள். அவற்றுள்ள உண்மைகளை ஆய்ந்து அறிந்து கொள்ளுங்கள் என்கின்றார் வள்ளலார். சரி, ஒரு உண்மையை சொல்லுங்க. அப்படியே சும்மா போற போக்குல ஒரு வார்த்தையை சொல்லி விடுங்க. இது வந்து இப்படி சொல்லியிருக்கீங்க, ஆனா அது அப்படி இல்ல, அது இப்படி, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சார். முருகர் வந்து சௌரி சமாளம் பண்ணாரு இல்லையா? சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணாரு. அந்த மாதிரி நிச்சயம் நடக்கிற சூரபத்மன் இல்லைன்னா சூரம் பத்மன்னா மூளை. முள்ள கெட்ட எண்ணங்கள். முருகன் ஞானம், அறிவு. அறிவு வந்து கெட்ட எண்ணங்கள் அவருக்கு சமாளம் பண்ணுது, இல்லாம பண்ணுது. பாத்தீங்களா சாமி? அப்ப அதுதான் காரணம். ஆமா. அதனாலதான் முருகன் கையில வேலை கொடுத்து விட்டாங்க. அதாவது கூண்டு அகண்டு ஆழ்ந்து இருக்கணும் அவருடைய அறிவுரிச்சுனாதான். ஆமா. அப்ப நம்ம மூளையில தோன்ற அந்த எண்ணங்கள்லாம் இது நல்லதா கெட்டதா ஆய்ந்து அதை களையிறதுக்கு ஞானத்தால மட்டும்தான் முடியும்னு சொல்ல வரீங்க. சரியா சாமி? ஆமா, அதேதான். இப்ப நம்மளுக்கு பிரச்சனையே இந்த ஞானம் இல்லாததான் சாமி பிரச்சனையே. ஞான வண்டிதா. அப்ப முருகன்றது வந்து அறிவு. சரியா சாமி? அப்படி சொல்லலாமா? அவன் வந்துதான் வந்து யாரையோ அம்பு விட்டு பொழப்பான ரெண்டு யாரையோ மாயையா மாயை கிளஞ்ச மலை மாயதான் பழப்பான். அப்ப சூரபத்மன்றது வந்து மூளையா? மூளை எவ்வளவு கெட்ட எண்ணங்கள், மூளையில வர்ற கெட்ட எண்ணங்கள் அதை வந்து ஞான அறிவால தான் வெல்ல முடியும். இப்ப அதுக்குதான் சத்து விசாரம் முக்கியம்ன்றாங்க. சரியா சாமி? நடந்து வரலாறு ஏமாந்து வருவாங்க.
அப்ப முருகனை உட்காந்து வணங்கிட்டு இருக்கிறது பார்த்தா முருகன்னாக்கா இப்ப ஞானம்னு அர்த்தம். சரியா சாமி? அவனும் பேர் அவனும் இந்திய ஞானம் தான், வந்த ஞானம். சரி, அவன் ஏன் மயில் மேல ஏறி வரான்? இது மேல ஓ, மாயை அப்ப அறிவு இருந்துச்சுன்னா மாயையை அவன் கண்ட்ரோல் பண்றானா? அவன் கண்ட்ரோல் வச்சுக்கிறானா? ஆமா. ஓ, அப்ப அறிவு தான் வந்து மாயையை கண்ட்ரோல்ல வைக்க முடியும், மாயை அழிக்க முடியாது. அத 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 வந்து நம்ம ரைட் பண்ணிக்கிட்டு அதுக்கு அது நம்ம சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியா சாமி? ஆமா அதை அடக்கி வச்சிடலாம், நம்ம கொண்டு வைக்கலாம். ஓ, இப்ப நம்மளுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா சாமி? நமக்கு இல்ல, எனக்கு அறிவு இல்ல, அதான் பிரச்சனை. என்ன சொல்றீங்க? சும்மா சொல்லிருக்காது எல்லா கதையை. சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்கீங்களா சாமி? அவனுக்குள்ள இருக்கிற மாயை நீங்க கொஞ்சம் எப்படி எனக்குள்ள இருக்கிற மாயை எட்டி பாத்தீங்கன்னு வச்சீங்களேன், அடே பெண்கள் பிடலில் அடிக்க ஓடிடுவீங்க. இப்படிப்பட்ட ஆளாக அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாது. ஏய் இல்லைங்க சாமி இங்க என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. டேய் என்னடா பண்ற? ஐயோ எப்பா, இவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு தனியா இன்னொரு மாயை நான் உருவாக்கணும் போல இருக்கு சாமி. சரி, ஆன்மீகத்தில் சாமி ஒரு கேள்வி சாமி, தவறா இருந்தா மன்னிச்சிருங்க. இப்ப இந்த புராணங்கள்லாம் பொய்ன்னு ஐயா சொல்றாங்க. ஆனா வந்து இந்த அகல் ஆராய்ச்சியில வந்து இந்த தோண்டி எடுக்கும் பொழுது அவங்களோட அந்த உருவங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அந்த இந்த கடோர் கஜன் மாதிரி வாழ்ந்துதான் சொல்றாங்க. அந்த அந்த இதெல்லாம் படங்கள்லாம் வந்திருக்கு. அது உண்மையா, அது பொய்யா சாமி? அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து பொய்யாதான் இருந்திருக்கு, அதை செஞ்சு வச்சிருப்பாங்க முந்தியிலே. இல்ல அந்த உருவத்தை பார்த்தா அப்படி நீட்டா அந்த பெரிய உருவம் ஜெயனா இருக்கு அந்த உருவம்லாம். அவ்வளவுதான். ஓ, அது செஞ்சு ஆதி காலத்திலேயே இது ரொம்ப நாள் முழுங்க நடந்துக்காது. அதெல்லாம் கொஞ்ச நெஞ்ச நாளா தமிழ் இங்க கொஞ்ச நாளமா வேலைய ஆரம்பிச்சிருக்காங்க. எத்தனையோ வருஷம். யாரு சொன்னா சாமி? வள்ளுவர் வந்து வள்ளுவரா சொன்னாரு இது பொய்யின்ட்டு? அவரே வந்து எத்தனையோ வருஷம் சொன்னார். அகஸ்தியர் இருந்தார். அகஸ்தியர் அவரு அவர் அகஸ்தியர் எழுதியிருக்காரு. ராமாயணம் பார்த்து கதை உண்டாக்கி எழுதியிருக்காரு. கதையை உண்டாக்கிதான் எழுதுறாரு, வரலாறு எழுதல. ராமாயணம் பார்த்து கதை உண்டாக்கி 5000 வருஷம் முன்னுக்கு அவர் எழுதிக்காருனாக்கா இப்ப இவங்க எத்தனை வருஷம் முன்னுக்கு ஆரம்பிச்சாங்க தெரியலையே. கதை எழுதுறாரு. அந்த கதையை உருவாக்கணும் எப்படி அறிவாளியா இருப்பான் பாருங்க சாமி. அதுல இவங்க ஆட் பண்ணி பல கதை கிளை கதைகளை உருவாக்கி சார் கதையை வந்து சேர்த்துருவாங்க. அந்த கேப்ல அவ வேற ஒரு கதையை சேர்த்து விட்டாங்க, பகவத்கீதைய. ஆமா, எப்படி இருந்தாலும் அங்க சுத்தி இங்க சுத்தி வந்தாலும் அவ எங்கேயாச்சும் வந்து பூந்துடுறாங்க. விவேகானந்தர் அப்படின்னு சொல்றாரு. எதா இருந்தாலும் விவேகானந்தருக்கு இருங்கப்பா, எங்களுக்கு தெரியாது. சரி, ஆன்மீகத்தில் நம்மை சூழ்ந்துள்ள சடங்குகள் சம்பிரதாயங்கள் அனைத்தும் உண்மையை கூற வந்த பொய்களே. சாமி சடங்கு, ஒரு சடங்கு சொல்லுங்க சாமி. என்ன சடங்கு, என்னத்த உண்மையை சொல்லுது? கல்யாணம் பண்ணும்போது காப்பு கட்டுறாங்கல்ல, கையில காப்பு கட்டுறாங்க. ஓகே, அது என்ன அர்த்தம்? ஐயர் வந்து மாப்பிள்ளை கையில் கட்டுவாரு, மாப்பிள்ளை வந்து பொண்ணு கையில் கட்டுவாரு. சரி, அது கல்யாணம் ஒன்று வைராக்கியம், நான் காப்பாற்றுறேன் ஆண்டவன் சொன்னாலும். ஆண்டவன் சாப்பிட ஐயர் வந்து மாப்பிள்ளை கட்டுறாரு. மாப்பிள்ளை வந்து பொண்டாட்டு நான் உன்னை காப்பாற்று கை அவன் கட்டுறான். அதுக்கு தக்க காப்பாற்றுறேன்னு வைராக்கியம். அது அதுக்குறாங்க இது சடங்காக செய்கிறாங்க, காப்பு கட்டுவாங்க, அவ்வளோதான். ஏன் கட்டுறாங்க? ஐயர் காட்டி விட்டு காசை வாங்கிட்டு கிளம்பிட்டே இருப்பாங்க. இவன் வந்து வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டு இருப்பான். ஐயர் அம்மோடு விட்டு ஓடிடுவாங்களா? அதனால சரி ஏன் தெரியாது. அப்புறம் ஐயர் திருச்சி வரும்போது அந்த பொண்ணு சொல்லுவாரு, மேலே பாரு பெரிய பட்ட பகல பெரிய பில்டிங்கு உள்ள பந்தரை அதுவே இப்போ இருக்காங்க, மேலே பாருன்னுவார். மேலே அது தெரியுதா? அது தெரியும், தெரியும் ஒன்றும் தெரியாது, தெரியும் சொல்லுன்னுவார். பொண்ணு அது தெரியுதுன்னு சொல்லணும். அது இது ஒரு சடங்கு. என்னென்ன அறிஞ்சு வருஷ வாய்ப்பு
அவங்க வந்து வாழும்போது 2 ஒன்றா வாழ்ந்தாங்க. தினமுக வந்தவங்க கூட போனாங்க. ஸோ இல்லறத்துலையும் 2லயும் சேர்ந்து நம்ம இருந்தாங்க. அதனால் ஆண்டவன் வந்து வச்சுட்டோம்னா இந்த நட்சத்திரமாக இருந்து உதாரணமாக இருந்து சொன்னார். ஸோ அந்த மாதிரி அவங்க நான் இருப்பேன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நட்சத்திரம் மேலே கூட இருக்காங்க. அது மாதிரி அருந்தி வந்து புள்ளினுடைய எப்பவும் பிரியாமல் இருந்த மாதிரி பிரியாமல் இருக்கணும் அப்படின்றதாக அது தெரிவிப்பாருங்கிறாரு. இவங்க மேலே பாரு அது தெரியாது தெரிஞ்சுடும். அவ்வளோ ஏன் சொன்னாங்க அது தெரியாது. இருக்கும் தான் சடங்கு இருக்கு. அது உண்மை இருக்கு. ஆனால் உண்மை தெரியாது. ஏன் சொன்னாலும் தெரியாது. ஓகே, சரி. சம்பிரதாயம்னா சம்பிரதாயம்னா அம்மன் திருவிழாக்கு வந்து காப்பாடு வந்து வியாபாரம் தான் வெளிப்பட்டு துணிதான் வியாபாரம் சொல்கிறோம். சமே நீ என்ன சொல்றீங்கன்னு புரிய மாட்டேங்குது சாமி. அம்மன் திருவிழா கோயில் திருவிழா வருது. அம்மன் கோயிலில் அம்மன் கோயில திருவிழா வந்துருச்சு. சரி, ஒருத்தர் அம்மன் இடம் போடுவான். 3 அம்மன் மாதிரி வருவான் தானே. அம்மன் மாதிரி வருவான். அவன் வந்து துணிலாம் கட்டக்கூடாது. வீட்டு வேப்பில வேப்பில குத்த வச்சு அதை எடுத்து கட்டிக்கணும். சரி, கட்டு வரணும். அதான் சம்பிரதாயம். ஏன் அது செய்யறாங்க? எப்படி அந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி. ஓ, அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கூட இருக்கு சம்பிரதாயம்னா. அம்மன் வந்து வேப்பாடு அம்மன் வேப்பாடு அம்மன் இந்த மருள் தான் நமக்கு பகை. மருள் எப்படி பகையாகும்? படிக்குமா. ஆடி மாதம் அங்காள பரமேஸ்வரி பூஜை நடக்கிறது. ஒருவன் சாமி ஆடுகிறான். அங்காள பரமேஸ்வரியே அவன் மீது வந்துள்ளதாகவும் அவளே பேசுவதாகவும் அனைவரும் நம்புகிறார்கள். அங்காள பரமேஸ்வரி என்ற பெண் தெய்வம் உண்மையில் உள்ளதா என்றால் இல்லை. இல்லாத தெய்வம் எப்படி வந்து பேசும்? இந்த விளக்கம் துளி கூட இல்லாமல் உண்மையிலேயே அங்காள பரமேஸ்வரி பேசுவதாக எண்ணி அவளை வழிபட்டு ஆயிரக்கணக்கான ஆடுகள், மாடுகள், கோழிகள், பன்றிகள் முதலியன பலி என்ற பெயரால் கொல்லப்படுகின்றனவே. உண்மையை உணரவிடாமல் மூட நம்பிக்கை மக்களை ஏமாற்றுகிறது. எனவே மருள் நமக்கு பகையானதே ஆகும். மருளாகிய பகையை மருளாகிய பகையை நீக்கி என்னை நன்கு வாழ வைத்து எனக்கே அருள்குருவாக விளங்கி உண்மையை உணர்த்துகின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே. வள்ளலாருக்கு இறைவனே குருவாக விளங்கினான் என்பதற்கு இன்னும் ஓர் ஆதாரம். சுற்றது மற்ற வழி மா சூதது என்று எண்ணா தொண்டரெல்லாம் கற்கின்றார். பண்டும் இன்றும் காணார் எற்ற தும்பு மணிமன்றில் இன்ப நடம் புரியும் என்னுடைய துறையே. நான் நின்னுடைய அருளால் கற்றது நின்னிடத்தே, பின் கேட்டது நின்னிடத்தே, கண்டது நின்னிடத்தே, உட்கொண்டது நின்னிடத்தே, பெற்றது நின்னிடத்தே, இன்புற்றது நின்னிடத்தே, பெரிய தவம் புரிந்தேன் என் வெற்றி அதிசயமே. இல்லைங்க, மருள் வந்து எப்படி பகையாகுதுன்னாக்கா, ஆடி மாதத்துல அங்காள பரமேஸ்வரி பூஜை நடக்கிறது. சரியா? இப்ப அங்காள பரமேஸ்வரியே அவன் மீது வந்துள்ளதாக அவளே பேசுவதாக அனைவரும் நம்புகிறார்கள். அங்காள பரமேஸ்வரன் என்ற பெண் தெய்வம் உண்மையில் உள்ளதா என்றால் இல்லை. இல்லாத தெய்வம் எப்படி வந்து பேசும்? அது அவ பேசல, இவன் பேசுறான் அவன் மாதிரி. சாமி இதை கூடு அதை கூடு இவர் வாங்கிட்டு போட்டு போறாங்க. இந்த விளக்கம் துளி கூட இல்லாமல் உண்மையிலே அங்காள பரமேஸ்வரர் பேசுவதாக எண்ணி அவளை வழிபட்டு ஆயிரக்கணக்கான ஆடுகள், மாடுகள், கோழிகள், பன்றிகள் முதலிய பலி என்ற பெயரால் கொல்லப்படுகின்றனவே. உண்மையை உணர விடாமல் மூட நம்பிக்கை மக்களை ஏமாற்றுகிறது. எனவே மருள் நமக்கு பகையானதே ஆகும். மருளாகிய பகையை நீக்கி என்னை நன்கு வழி வைத்து எனக்கு அருள் குருவாகிய. இது உண்மையை உணர விட்டாம இந்த மருள் தான் சாமி. மருள் தான். இப்ப சன்மார்க்கிகளே சரி வேண்டாம், அதை ஏன் சொல்லிக்கிட்டு வேண்டாம். மருளாகிய பகையை நீக்கி என்னை நன்கு வாழ வைத்து எனக்கு அருகுருவாகி விளங்கி உண்மையை உணர்த்துகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே. சரி,
எல்லோருக்கும் இறைவனே குருவாக விளங்கினான் என்பதற்கு இன்னும் ஒரு ஆதாரம். இது என்னது? இது ஏற்கனவே பாட்டு இருக்குமே. சுட்டது சுற்றவழி மாசூதது என்றென்னா தொண்டரெல்லாம் கற்கின்றார். சுத்தி வழி. சரி சாமி. சூது அதுல வந்து உண்மை கிடையாது. சூதுதான், சூதாக சொன்னதுதான். சரியா? அதெல்லாம் தெரியாம தொண்டரெல்லாம் கத்துக்கிறாங்களாம். பண்டும் இன்றும் காணாருனாக்கா அன்னைக்கு இன்னைக்கு பாக்கலையா? உண்மை பால. எட்டதும்பு மணிமன்றில் இன்ப நடம் புரியும் என்னுடைய துறையே. இதே சமயம் எற்ற தும்பு இன்ப நடம் புரியும் என்னுடைய துறையே, நான் நின்னுடைய அருளால் கற்றது நின்னிடத்தே, பின் கேட்டது நின்னிடத்தே, கண்டது நின்னிடத்தே. கற்றதுங்கிறது ஞானம் கத்துறது. சரி. நாதம் கேட்டது நாதம், கண்டது காட்சி, உட்கொண்டது அமுதம், கற்றது மரணம் பரவாழ்வு அவனுக்கு கலந்தது. பெரிய தவம் புரிந்தேன். பெரிய தவம் புரிந்தேன் என் பெற்றி அதிசயம். பெரிய தவம் புரிந்தேன்னு சொல்லிவிட்டாங்க. பெரிய தவம் அப்படின்னா பெரிய தவம் பாருங்க. அவனோட கத்தினாரு, நாதம் கேட்டாரு, காட்சி பேரோட பார்த்துட்டாரு, அமுதம் சாப்பிட்டாரு, அவன்கிட்ட வாங்கிட்டு காத்துட்டாரு, மனம் வந்துடுத்து, இன்பம் வந்துடுத்து. பெரிய தவம் புரியுது. இல்லைங்க, இப்ப சுற்றுறது சுத்தி போற வழின்னா என்ன வழி சொல்லுங்க. மூலாதாரத்துல வந்து மூலாதாரம் வழியா காதல் ஏறுறது. வாசிப்பாம்ப எழுப்பி அப்படியே கொண்டு போங்க. ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் 7 வருஷமா இல்ல எத்தனை வருஷம்? 12 வருஷமா? 12 வருஷம். ஒவ்வொரு ஆதாரமா 12 வருஷமா போனீங்கன்னா 84வது வயசுல நீங்க அடைஞ்சிருவீங்க அப்படின்னு. அதே இல்ல அந்த வயசுல புருமதி வராங்க, அப்பதான் வருவாங்க. அப்ப வல்லார் வந்து நேரா புருமதியிலே போய்க்கப்பா, எதுக்குப்பா அங்கேயும் இங்கே சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ட்டாங்களா? ஆமா 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 அதேதான். ஹைவே போட்டு கொடுத்துட்டாங்க, பைபாஸ்ல எப்படியே போயிருங்கப்பா அப்படின்ட்டு. சரியா சாமி? வர வேண்டாம், நேரா புருமதி ஆரம்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. எற்றதும்பு மணிமன்றில் இன்ப நடம் புரியும் என்னுடைய துறையே, நான் நின்னுடைய அருளால். இல்லைங்க, மணிமண்டலத்துல தான் அவன் இருக்கிறான்ப்பா. அதனால அவன் அருளாலே அவங்ககிட்டயே கத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு கட்டுறது வந்து தவம் செய்யறதை கத்துக்கிறாங்க. சரியா சாமி? அப்புறம் நாதத்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் பார்த்தாக்கா பேரொழி பொன்னொழிய பாத்துட்டாங்க. அப்புறம் அமுதத்தை உண்டுட்டாங்க. அப்புறம் மரணம் பல்லா பொருளை பெற்று கடைசியா இன்புற்றுறது வந்து கலந்துட்டாங்க. முடிச்சு. இதுதான் பெரிய தவம். முடிச்சுட்டாங்க கதையை. நம்ம செய்யறது பெரிய தவமா சாமி? ஒழுங்கா செய்யறது இல்ல, அதான் பிரச்சனை. பெருசா இருந்தாலும் ஒழுங்கா பயன்படுத்துறது கிடையாது. சாமி இன்னைக்கு 7:30 மணிக்கு முடிச்சுக்கோ சாமி. ஓகே, உங்க இஷ்டம். இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கு சாமி. நான் 8:30 மணிக்கு சொன்னேன், 8 மணி சொல்லி வச்சிருக்காவ. ஓகே, இப்ப நான் இங்கேயும் போனேன், ஒரு 6 மணி நேரம் பிடிக்கும். ஓகே, 7:30 மணிக்கு முடிச்சுக்கோ. நான் அடுத்த வாரம் மாத்துறேன் அந்த கிளாஸ். மருளாகிய பகையை நீக்கி என்னை நன்கு வாழ வைத்து எனக்கு அருகுருவாகி விளங்கிய உண்மை உணர்த்திய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே. சாமி நிலைங்க, எனக்கு இப்படி கேள்வி வருது. இப்ப மருளாகிய பகையை நீக்கி என்னை நன்கு வாழ வைத்து எனக்கு அருகுருவா, இது ஒரே நாளா செய்ய முடியுமா இல்ல நம்மளே செஞ்சுக்க முடியுமா? எப்படி நம்மளே செய்யலாம். அப்புறம் அவர் வந்து செய்யணும். இப்ப யாரு என்ன? மருளாக பகையை நீக்கி என்னை நன்கு வாழ வைத்து இறைவன் தான் செய்ய முடியும். அவன் செஞ்சா நம்ம செய்யறாரு. அததான் சாமி நான் கேக்குறேன். இப்ப வல்லார் நமக்கு செய்யணும், அதான் கதை. அவ்வளவுதான். அவர் செஞ்சுதான் வச்சுட்டாங்க, நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அப்படி ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஆமா சாமி. இப்ப இது வந்து சொல்றது வந்து வல்லாரோட வார்த்தை தானே. நம்ம வல்லார் வந்து நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வல்லார் வந்து நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. மருட்பகை தவிர்த்து என்னை வாழ்வித்து எனக்கே அருட்குரு, அவர் கையப்பட்ட எழுத்துன வார்த்தையை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சரியா? நம்ம என்னமோ ஏதோ ஒரு வரியை படிக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது வல்லார் நம்ம கிட்ட சொல்றாரு.
ஆமா என்ன நினைக்கிறீங்க இப்படி? ஆமா சார், உண்மைதான் சார். இப்ப இந்த மருட்பகையே தீக்கணும், இதுதான் கதை. அவ்வளவுதான். இந்த மருட்பகையினாலதான் சாமி நம்ம அங்க போய் சிக்கிக்கிறோமோ. ஆமா கோதண்டராமன் ஐயா, நீங்க எது பேசணுமா? அது ஒண்ணும் இல்ல, அது சாமி கிட்ட இந்த திருமந்திரத்துல அதான் நான் வேற மைக்கு சாத்திருக்கேன், மோட்டர் சத்தம் கேட்டுச்சா, அதான் நான் மைக்கு சாத்திட்டு இருக்கேன். சரி, சொல்லுங்க. வந்து குருட்டினை நீக்க குருவினை கொள்வார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார், குருடும் குருடும் குருட்டாட்டம் அடி, குருடும் குருடும் குழிவீடு மாறேன்னு ஒரு திருமணத்துல ஒரு செய்யுள் வரும்ல சாமி. ஆமா அததான் மருட்பகைன்னு எடுத்துக்கலாமா? மறுப்பம் இல்லை. ம் என்ன குரு எடுத்துனா பாருங்க. ம் அதாவது குருன்ற வந்து அறியாமை போகணும், இருட்டு போகணும் இல்லையா? சாமி. இருட்டு போகிற குரு எடுத்துக்க மாட்டாங்க, ம் இருட்டு போகாத குரு எடுத்துக்குவாங்க. ம் ரெண்டும் குருடு. ம் அது குருடு கூட்டாடு மாதிரி குருடு குழி இந்த மாதிரி சேர்த்தான் வருடம். அதாவது குருவினை தேர்ந்தெடுக்கும் போது குருட்டுன்னா கண் பார்வை, ஞான பார்வை இல்லாத ஆள். நாமெல்லாம் ஞான பார்வை உள்ள ஆளை குருவா தேர்ந்தெடுக்கணும். நமக்கு எதை ஒண்ணும் தெரியாது சாமி, எப்படி நம்ம போய் தேர்ந்தெடுக்கிறது? சார் நமக்கு எதுவும் தெரியலையே சாமி, எப்படி தேர்ந்தெடுக்கிறது? ஆண்டதான் கேட்கணும். அதான் சாமி, அதான் கேக்குறேன். நிறைய பேர் சமணம் பேசுறாங்க இல்லையா? எல்லாரும் அவங்களுக்கு நடவடிக்கை எல்லாம் பாருங்க, ஜட்ஜ் பண்ணி யார் நல்லவங்க தேர்ந்தெடுங்க, யார் தான் பண்றாங்க பாருங்க, தர்மம் பண்ற யாரு பாருங்க, ஐயா நெருங்கிற யாரு பாருங்க, உண்மையா இருந்தா குருவா எடுத்துக்கோங்க. சரிங்க. அதான் இப்ப தவறா சொல்லி கொடுக்கறது அதை மருட்பகைன்னு நம்ம வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். தவறான ஆளை தேர்ந்தெடுத்து தவறான வழிகளை நம்ம தேர்ந்தெடுத்தது மருள், அவங்கள்ட்ட கத்துக்கிறதா மருள். சரிங்க சாமி. ஐயா, மருட்பகை என்னன்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு சம்மரியா சொல்ல முடியுமா? ஏன்னா இப்பதான் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். என்னப்பா? இல்ல, இப்ப மருட்பகை சொல்லியிருந்தீங்க இல்லையா, அது என்னன்னு சொல்லிட்டு ஒரு சம்மரியில சொல்ல முடியுமா? ஏன்னா இப்பதான் நான் கிளாஸ் ஜாயின் பண்ணேன், என்ன பேசுறீங்க எனக்கும் தெரியாது. சரி சொல்லுங்க சாமி, பையனுக்கு ஒரு சம்மரி வேணுமா? நீங்க தகுதி அப்பா அதே சொல்லுங்க. என்ன சாமி சொல்றீங்க? அப்பா சொன்னீங்க உங்க அப்பாட்ட. இல்ல அவனுக்கு இந்த மருட்பகைன்னா என்ன ஒரு சம்மரி சொல்றேன். அதான் சொன்னேன். அந்த ஆமல் சாமியார் நினைச்சுட்டு உங்க அப்பா ஆனாரு, சேர்ந்து அறுத்தனே இல்ல உண்மை செஞ்சு வச்சா அதான் மறுப்பேன் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க சாமி, நீங்க சொன்னதான் சரியா வரும். இல்ல நீங்க நடந்து சொல்றீங்க சார், நான் ஞாபகம் கற்பேன், நீங்க சொன்ன உண்மை. சாமி நீங்க ஒரு சம்மரி கொடுங்க, அந்த பையன் இடையில புரிஞ்சிருக்க, அப்புறம் நான் இந்த கதையை சொன்னா அவனுக்கு எப்படி புரியும்? இல்ல இப்போ இந்த கோயில்ல வந்து சாமியெல்லாம் ஆடுவாங்களப்பா, பாத்திருக்கியா? அதுதான் மருள். அதாவது பொய்யே பகைன்றாங்க வேற. நெல்லுப்பா, இடத்துல நீ பேசுனா அப்ப நாங்க எப்படி விளக்கம் கொடுக்குறது? நாங்க பேசிய முடியலையே. ஒண்ணு நீ பேசி இல்ல நாங்க பேசுறோம், ஒரு முடிவு ஏதாவது ஒரு முடிவு எடுத்து சொல்லுப்பா. பொய்யை வந்து உண்மையா நினைக்கிறதுல அதுதான் நம்மளுக்கு பகையா. ஏன்னா அதுதான் நம்மள திசை திருப்பி அலக்கடிச்சு படாத பாடுபடுத்துது. புரிஞ்சுதா? எதெல்லாம் பொய்யோ அது உண்மையா நினைச்சனாலே அதான் பகை. அதுதான் வந்து ஒன்னு என்ன செய்யுது, திசை திருப்பி விட்டுருது. இப்ப உதாரணம் உலகியல் அருளியல் இருக்கா, உலகியல்ல வந்து இதெல்லாம் நல்லா இருக்கும், ஆச்சாங்கும் பூச்சாக்கு நம்மகிட்ட அப்படியே படம் காட்டிடுவாங்க. அதை நம்பிக்கிட்டு நாம அங்க போனோமாக்கா பாலுங்கள்ளத்துல விழுந்துட்டு முழிச்சிட்டு இருக்க வேண்டியதான். அதான் பகை. நான் இவ்வளவு நாள் நினைச்சேன்னா அந்த ஒரு ஆளுக்கு ஒன்னு ஒரு ஆளுக்கு பகை வர முடியும், அந்த பகை நினைச்சேன். அதுதான் பகை நமக்கு வந்து, அதுதான் பகை. நம்மள வந்து கெடுக்கிறதே அதுதான். புரிஞ்சுதா? ஓகே. இப்ப உன்கிட்ட மருள் இருந்துச்சுனாக்கா நீ உருப்பிடுவியா? எங்க உருப்பிடுவ? அப்படியே மருள் பின்னாடியே போயிட்டு இருப்போம். அப்ப அதுதான் வந்து நமக்கு பகையா முடியுது. நீ வந்து ஆசிரியர் தான் இருக்கிற. நீ இப்ப நான் இது நேத்து வந்துட்டேன். நேத்துல இருந்து
இல்ல ஆசிரமம் இருக்கு அங்க பக்கத்துல சவுண்ட் பயங்கரமா கேக்குது, அங்கதான் கேட்கும் அப்படி. இப்ப நான் வேற ஆசிரமத்துல இருக்கேன். பல ஆசிரமங்களில் சென்று இருக்கின்றாயா? இல்ல வள்ளலார் ஆசிரமம் தான். நேற்று இருந்தது வந்து ஒரு மாசத்துக்கு வந்து நான் ஸ்ரீதரன் ஆசிரமத்துல இருந்தேன். ஆ. இப்போ இங்க ஒரு பிளேஸ் இருக்கு, அதாவது கிளாங் திருப்பி வந்துட்டேன். ஓ, சரி ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது. சரி சாமி. வீடு கிடையாது, அவரு ஞானி. வீட்டுல இல்லையா அவரு? ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது சொன்னா சாமி, ஆல்ரெடி அங்க போயிருக்க வேண்டியதான் சாமி, அப்புறம் வீட்டுக்கு போயிடுவான். ஆமாவா? ஆமா, நான் இது ஸ்கூல் லீவுனால சரி எங்கேயாச்சும் போக சொல்லிட்டு மண்டபத்தில் ஒரு மாசம் தங்கியிருந்தேன். ம். சரி சாமி, இப்ப நம்ம வருவோம். ம். அதாவது நம்மளுக்கு வந்து வரலாறு தான் வெளிச்சத்தை காட்டணும், வேற வழி கிடையாது. சரியா சாமி? ம். மறுல போக்கணும் வரலாறு தான், வேற யாரும் போக்க முடியாது. ம். சரி சாமி, நம்ம இந்த வகுப்புல ஆராய்ச்சி பண்றோம்ல, அதை ஏன் தினமும் படிக்கணும்? என்ன காரணத்துல அதை உட்காந்து படிச்சிருக்கணும் சொல்லுங்க. இன்னும் தெரிஞ்சதா? படிதான் இன்னும் தெரிஞ்சது. இப்ப இல்லை தான் இருக்கும். நான் என்ன சொல்றேன் சாமி, இந்த பாராயணம் பண்றதை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு அதை அது பத்தி பாராயணம்? அல்ல, அது படப்பில் அப்படியே இல்லை. மீனிங் தெரியாம பொண்ணு தெரியாம படிச்சா ஒரு பிரயோஜனம் கிடையாது. எதுவுமே பாரம்பரியத்தில் இல்லை, அப்படி பாரம்பரியத்தில் இல்லை, எந்த பாட்டும் எதுவுமே சரி. மீனிங் தெரிஞ்சு படிச்சாதான் புரோஜனம்ன்றீங்க, இல்லைன்னா ஆமா அம்மன் ஆமா, ஜல்லிக்கு புரோஜனம் கிடையாது. ஒரு சரியா? பிரயோஜனம் கிடையாது. ஐயா எனக்கு அதில் ஒரு கேள்வி இருக்கியா, என்னென்னா இப்போ ஐயா சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது. என்னென்னா இப்போ பெருமானார் வந்து ஆதி ரதி அருளர சாஜில் ஜோதி மாமகனம் சூட்டிய தந்தையேன்னு சொல்கிறாரு. அது வந்து அவருக்கு நடந்துச்சு இல்லையா, ஆனால் அது நம்ம படிக்கும் போது அது கரெக்டாக வருமா? ஏன்னா அது அவருக்கு நடந்த அனுபவம் நம்மளுக்கு நடக்காத ஒரு விஷயத்த நம்ம வந்து நடந்த மாதிரி படிச்சோம்னா அது வந்து கரெக்டாக நடந்தா படிக்கூடாது, அவர் நினைச்சு படிக்கலாம். நம்ம நினைக்கக்கூடாது, அவர் நினைச்சு படிக்கணும். அதாவது அகவல் வரியில எதெல்லாம் அவருக்கு அவர் சொன்னது, நமக்கு சொன்னது, பொதுவா சொன்னது, அதை நீ புரிஞ்சு படிச்சுக்க வேண்டியதுதான். என்ன சொல்றீங்க? ஓ, இது வந்து வரலாறுக்கு அவருக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு அவரோட இதை நினைச்சுக்க வேண்டியதுதான். நம்மளை பத்தி தான் நம்மளுக்கு தெரியுமே, உன்னை பத்தி ஒண்ணு தெரியாது தம்பி. அப்புறம் ஏன் உனக்கு நடந்த மாதிரி நடக்காது அப்படி. இல்ல அது அந்த கேள்வி வச்சிருந்தேன். அது வரலாறு அவரை பத்தி சொல்றாருன்னு தெரிஞ்சுக்க, அவ்வளவுதான், புரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஓகே ஓகே. ஆனா அந்த அகல் படிக்கும்போது அந்த உணர்வு வர மாட்டேங்குது. அவர் அகல் படிக்கும்போது ஃபோக்கஸ் பண்றதே கஷ்டமா இருக்கு. மருட்பகை இருக்கேப்பா, அதான பிரச்சனையே. சரி படிங்க அடுத்து. நன்றி மகேஸ்வரிமா, நன்றி. வேற யாரும் படிங்க, ஒரு வரியோட முடிச்சுக்கோ. இந்த வரியோட நன்றி சார். ரெண்டு வரி தான் முடியுது. நினைக்கிறேன் இந்த 336 முடிக்கிறதுல ஒரு வருஷம் ஆயிரும் போல இருக்கு சாமி. அத ஒரு 4-5 வரி ஒரு வருஷமா இழுக்கிறானுங்க இவனுங்க அப்படின்னு பாங்க. என்னப்பா அமைதியா இருக்கீங்க? உருவமும் அருவமும் உபயமும் ஆகிய அருநிலை தெரித்த அருட்பெரும் ஜோதி. இந்த உலகில் நிலவுகின்ற எல்லா சமயங்களும் எல்லா மதங்களும் கூறுகின்ற இறை விளக்கத்தை ஒட்டுமொத்தமாக சேர்த்து சுருங்கச் சொன்னால் உருவம் அருவம் உருவருவம் என்று 3 இறை விளக்கம் அடங்கிவிடும். அதாவது சில சமயங்கள் இறைவனை உருவமாக நமக்கு காட்டுகின்றன, சில சமயங்களோ இறைவனுக்கு உருவம் கிடையாது, அவன் அருவமானவன் என்கின்றன. இன்னும் சில சமயங்கள் இறைவனை உருவருவன் என்கின்றன. உதாரணம், உருவம் சைவம் கூறும் சிவபெருமான், அருவம் ஜைனர்கள் கூறும் அருகர், உருவருவம் சிவலிங்கம். அருள் நிலையை விளக்கவே உருவருவமாகவும் அருவமாகவும் உருவருவமாகவும் விளங்கி அவ்வாறு விளங்குகின்ற அருள் நிலையை எனக்கு தெரிவித்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே. தம்பி, உருவம் அருவம் உபயம், உபயம்னா 2 உருவருவம், சரியா? அப்ப இந்த கோயில்ல உபயம்ன்றாங்களா, அது என்ன சாமி, அது வேறையா? எங்களுக்கு இதை படிச்சோன்னா அந்த உபயம் தான் ஞாபகம் வருது. ஏன்னா சின்ன வயசுல அது கேட்டு பழகிட்டோமா. உபயம்னாக்க 2ன்னு அர்த்தம். உபய பக்கங்களும் ஒன்றென காட்டிய அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதின்னு வாங்களே, அந்த மாதிரியா சாமி? அப்ப உருவமும் அருவமும் இந்த உலகில் எல்லா சமயம் 3 தான் சாமி. ஒண்ணு உருவமா இருக்கும், எப்படி இந்து மதம் மாதிரி.
இல்ல அருவமா இருக்கும். எப்படி இஸ்லாத்து மாதிரி. உருவம் எப்படி சாமி? அந்த இதா சிவலிங்கம் மாதிரியா? ஆமா ஆமா ஆமா. சரி. சொன்னால் உருவம், அருவம், உருவருவம் என மூன்றினுள் இறை விளக்கம் அடங்கிவிடும். அதாவது சில சமயங்கள் இறைவனை உருவமாக நமக்கு காட்டுகின்றன. உதாரணத்துக்கு என்னது? சைவம் கூறும் சிவபெருமான். அருவம் ஜைனர்கள் கூறும் அருகர். அருகர்னா? சாமி அவ்வளவுதான், உருவம்லாம் கிடையாது. ஓ, அவங்க பேரு அருகரா? ஆமா. அல்லா மாதிரி வச்சுக்குமா? என்ன சொல்றீங்க? அல்லாஹ் கூட அவன் வந்து அல்லாஹ் சொல்றாங்க, அவன் மெக்காவை நோக்கி தான் கும்பிட்டு வணங்குறாங்க. ஓ, இது வந்து டோட்டலி எதுவுமே கிடையாது அங்க. ஆமா, ஒன்றும் கிடையாது. உருவருவம் சிவலிங்கம். அருள்நிலையை விளக்கவே உருவமாகவும் அருவமாகவும் உருவருவமாகவும் விளங்கி அவ்வாறு விளங்குகின்ற அருள்நிலையை எனக்கு தெரிவித்த அருட்பெருஞ்சோதி. ஓகே சாமி, இப்ப நம்ம வல்லார் கதைக்கு வருவோம். ம். அந்த தியானம் செய்யும் பொழுது நிஷ்கலமாக இருக்கப்படாது, உருவம் கலைந்து அருவமாக ஆகும் அப்படி சொன்னார்ல. யார் தியானம் செய்வா? நீ தியானம் பண்ண தவம் பண்ணலையா? இப்படி தியானம் பண்ணக்கூடாது. தியானம் பண்ணா உருவத்தறியலாம். சாமி நான் இப்ப யாரும் கேட்க விட மாட்டீங்க. நீங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு வழக்கத்தை சொல்றது இல்லைங்க. நான் அதையும் இதையும் கனெக்ட் பண்ண போறேன். இப்ப வல்லார் அது சொன்னார்ல, இப்ப அந்த உருவம் கலைந்து அருவமா மாறுறதுதான் உண்மையா இல்ல என்ன கதை? சார், ஒரு தியானம் பண்ணணும் சார். ம், தியானம்னு சொன்னா உருத்து தியானிக்கணும். ம், உருத்த இதில் வச்சு உருத்தை ஒத்து பார்த்து அப்படியே கண்ணை பண்ணாது உருத்த மனதை கொண்டாடுறதுதான் தியானம். ம். வல்லார் சிலையை பற்றி அது பார்த்தீங்கன்னா, எதுக்குனாக்கா அந்த மனதை வந்து ஒரு நிலை ஒரு எண்ணமா வச்சுக்கிறதுக்கு தான். சரியா சாமி? ஆமா ஆமா ஆமா, ஆனா அது அதுவும் வந்து மன வேலை செய்துதான் அர்த்தம். சரியா? ஆமா, வேலை செய்ய கொண்டே வேலை செய்யும். சரி. அதனால அது வந்து உருத்தை அப்படியே பார்த்துட்டு நல்லா பார்க்கணும். பார்த்துட்டு அப்புறம் கண்ணை பண்ணிட்டு உருத்தை அப்படியே உள்ள மனசை கொண்டு வரணும். ம், இது அப்படி உடனே அது மாதிரி பார்த்துட்டே இருந்தால் ஒரு சைடில் வந்து உருது பார்வை தெரியாமல் மறைஞ்சிடும். ம். உருக்காது அவ்வளோ மறைஞ்சிடல பாருங்க. அப்புறம் அது மாதிரி பார்த்துட்டே இருக்கணும். உருத்தை அப்படியே பார்த்துட்டே சொன்னால் அது அப்படியே மறைஞ்சிடும். அது மறைஞ்ச பிறகு தவம் ஆயிருதா அது? அப்ப உங்களுக்கு கை வச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு இது பாருங்க, உங்க கையை எப்படி வச்சுருக்கோம் பார்த்துருக்கா? நிற்கிறதுல கையை எப்படி வைங்க? திருப்பி வைங்க பாருங்க. வச்சுட்டு தவிச்சு அப்படி பார்த்து இந்த கை இந்த போட்டு பாருங்க, மறைஞ்சிடும் பாருங்க அப்படியே. ஓ, இதா சாமி? ஆமா தெரியும். ஓகே, கடைசியில் அந்த கை தெரியாது. ஆமா, கை தெரியாதான் ஒரு காரியம் அவ்வளோ போகும். ஐயா எனக்கு இதுல ஒரு கேள்வி வருது. என்னன்னா, இப்ப இந்த வரி படிக்கும் போது கடவுள் உருவமாகவும் அருவமாகவும் உருவருவமாகவும் விளங்குறான்னு சொல்லிட்டு எனக்கு அப்படிதான் ஒரு புரிதல் வருது. ஆனா பெருமான் ஒரு இடத்துல வந்து கடவுள் இது மூன்றும் இல்லாம இருக்கிறான்னு சொல்லுவார் இல்லையா, வாரிசு சிதம்பர வழிபாட்டுல. அப்ப இவை ஒன்று மல்லீர் இங்கு வாரியர்னு சொல்லுவார். ஆமா, கடவுள் அப்படிதான் இருக்காது. இப்படிலாம் இல்லையே, உருவமா இல்லையே, கடவுள் இல்லையே, அது உருவம் இல்லையே, கடவுள் கிடையாது. சரி தம்பி, நீ என்ன கேட்க வர? இப்ப இது ஒன்று மல்லின்னா என்னன்னு நினைக்கிற? இப்ப கடவுள நீ என்ன நினைக்கிற? வெளிதான். வெளினா அருவம்பா. ஆனா அதான் எனக்கு புரியல சாமி. ஆரம்பத்தை கேட்டு இருந்தேன், உருவமும் இல்லாம அருவமும் இல்லாம உருவருவமும் இல்லாம என்ன அனுபவம்பா, அனுபவம் முடிஞ்சு வா, அதான் கதை. அது என்ன சாமி ஓவரா பேசி விட்டேன்? குரு இருக்கு, நான் ஏதாவது சொல்லி விட்டேன் சாமி? தப்புக்குப்பா. அனுபவம்னு முடிச்சு விட்டாங்க. நீ உருவன்னு சொல்லிட்டு இருக்காதுன்னு சொல்லிருக்காத. தனக்காரதிகள் தாம் கடந்து வரும் அனுபவம் ஆகிய அருட்பெருஞ்சோதின்னு முடிச்சு விட்டாங்கப்பா. அனுபவம் வந்து கடவுள் அடையறதுக்கான வழிதான அனுபவம். அது எப்படி அதுக்கு அனுபவம் கடவுள் ஆக முடியும்? ஆரம்பிச்சுட்டாங்க சாமி, இன்னைக்கு முடிக்க மாட்டாங்க. அப்ப வள்ளலாறு இல்லைங்க, அதாவது தனகரணாதிகள் தாம் கடந்து அறியும்போர் அனுபவமாகிய அருட்பெருஞ்சோதி. அனுபவம்னாயா இந்த பேரொளி பொன்னொளி இதெல்லாம் பாக்குறல, அந்த அனுபவம். அவ்வளவுதான், முடிஞ்சு. அமுதம் சாப்பிட்டு கலக்குறது, அவ்வளவுதான். இதுல என்ன இந்த உபயமும் ஆகிய நீங்க இப்ப டவுட் ஒண்ணு சொன்னீங்க, கிளியர் பண்ணி நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. ஆனா சீக்கிரமா சொல்லிட்டீங்க, உங்களுக்கு அது கொஞ்சம் புரியல. யாருங்க? கோதண்டராமன். உபயமும் ஆகியன்றது இல்ல, யாரு பதில் சொன்னா? நான் சொன்னேனா? நான் சொல்லிருக்க வாய்ப்பே இல்லையே, அந்த அளவுக்கு அறிவு இருக்கு. நீங்களே பதில் சொன்னீங்க, கரெக்டா தான் இருந்தது. ஆனா சீக்கிரமா முடிச்சிட்டீங்க, எங்களுக்கு அது மைண்ட்ல உள்ள போல. எது எப்ப நான் சொன்னேன்? என்னையா இது கதை விடுறீங்க?
இப்போ உருவமும் அருவமும் உபயமும் ஆகியன்றது உபயம்னா நாங்க அந்த அன்பளிப்பு கொடுக்கறதா உபயம் நினைச்ச சாமின்னு கேட்டீங்களா? உபயம்னாக்கா ரெண்டுமே அந்த உருவம் அதான். உருவம் அருவம் உபயம்ன்றது வந்து ரெண்டுமே அருவம். கடவுள் வந்து உருவமா இருக்காரு, அருவமா இருக்காரு, இல்ல அருவமா இருக்காரு அப்படின்றது. அருவம் அந்த சிவலிங்கம் இருக்குல்ல, அதான் உபயம்ன்றது. உருவத்தை தான் உபயம்னு சொல்றாங்களா சாமி? அருவத்தான் உபயம்ன்றாங்க. ரெண்டு பக்கமும் உபய பக்கங்களும். உபய பக்கம்னா ரெண்டு பக்கம். ஒன்றெனக்காட்டி. ஆமா, நாம வந்து உபயனாக்க நம்ம அந்த உபய கோயில் உபயம் இருக்குல்ல, எனக்கு அது என்ன திடீர்னு உபயத்தை பத்தி பேசுறாங்க, அதுதான் நம்மளுக்கு தெரியும். ஆனா இந்த உபய பக்கங்களும்னு சொல்லும் பொழுதுதான் ரெண்டு பக்கம் ஒன்றென காட்டிய அப்படின்னு நம்ம வரும். டாக்டர் திருச்செல்வம் இப்படி முடிச்சுக்குவோமா? இல்ல நீங்க ஆரம்பிக்க போறோம், நீங்க ஆரம்பிச்சு பேசிட்டு இருக்கேன், நான் கிளம்புறேன். இல்ல கிளாஸ் நீங்க கமாயன் குரூப்ல போடல இன்னைக்கு. என்னையா சொல்றீங்க? வேற குரூப்ல இருந்து பார்த்தா கிளாஸ் இருந்துச்சுன்னு. ஏதாவது ஒரு குரூப்ல இருக்கீங்களா? பாத்துட்டு வாங்கயா. ஏன் அப்படி பண்றீங்க? இல்ல பிரச்சனை வம்பிழுக்கணும்ல. ஏதாவது ஒண்ணு பேசி நம்மள நிம்மதியாவே விட மாட்டேறீங்க சாமி. சரியா? ஓகே தான் நீங்க சொல்றது சரிதான், அனுபவம் தான். இல்ல வல்லார் வந்து அந்த அனுபவம் சொல்ற சார், அந்த விந்தே நாதம் பரவிந்தே அதை சொல்லிட்டு இருக்கேன். அந்த அனுபவத்தை அப்படியே அனுபவிச்சுட்டே போங்கப்பா, அமுதுக்கு சாப்பிட்டு விட்டு அந்த மாதிரி அனுபவம் அனுபவிச்சுட்டு யாராச்சும் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க முடிஞ்சீங்க தேடு உங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போங்க. என்ன சாமி? கொடுத்துட்டு போயிருங்க. சரி சாமி, முடிச்சுக்குவோம் சாமி. நான் கிளாஸ்க்கு போனோம், நம்ம அடுத்த கிளாஸ்ல பாப்போம் சாமி. என்ன சாமி? நன்றி வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருளேசனம் ராமலிங்கம் ராமலிங்கம் ராமலிங்கம். நன்றி அனைவருக்கும் நன்றி வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி எல்லோருக்கும் நன்றி. புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி. புத்தாண்டு வாழ்த்துக்கள் சாமி. அது வியாழக்கிழமையே முடிஞ்சிச்சே புத்தாண்டு. நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன வியாழக்கிழமையே ஃபர்ஸ்ட் கிளாஸ் செஞ்சுட்டேன் சாமி. என்ன சாமி? பரவாயில்லைங்க, வாழ்த்துக்கள் சொல்லுங்க. புத்தாண்டு சொல்லிட்டு வைத்திய கலக்கி விடுறீங்க. வேற புத்தாண்டுல வராதவங்க வந்திருக்கீங்களா? அப்ப அவங்க சொல்லிடுவோம். ஆமா ஐயா, போன வாரம் மிஸ் பண்ணிட்டேன். சரி, புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். அவ்வளவுதான். எல்லாரும் சாமி தயவு பக்தி ஒழுக்கம் தவத்துல மேலோங்கி அருள் பெற்று அந்த பெற்ற அருளை எல்லாத்தையும் சரவணன்றவனுக்கு கொடுத்துட்டு கொடுப்பாரு. மூப்பாக்கு கொடுப்பாரோ இல்லையோ, அவருக்கே 10 பணம் தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்காங்க. சரி தேவி, ஒரு துளி கிடைச்சா போதுன்றீங்களா? கடையில காட்ட மாட்டாங்களே. சரி தம்பி, ஓகே பாய். நன்றி. நன்றி வணக்கம். நன்றி சார். நன்றிங்க ஐயா. வணக்கம். வணக்கம் சாமி.